ஒரு நல்ல படித்தவர், அவருக்கு ஒரு எம்பி சீட்டை கொடுத்தா அவங்க ஜெயிக்க போறாங்க. வாடிக்கை நிக்கதான் செய்வாங்க, ஒண்ணும் வாங்க மாட்டாங்கன்றீங்க. அப்படித்தானே பாஜகவும் இவ்வளவு நாள் இருந்திருக்கு. பாஜக இருந்திருக்கு. ஒரு 3 எம்பி, ஒரு 4 எம்பி ஜெயிக்கிறதே பெரிய. நீங்க எத்தனை திட்டங்களை மத்திய அரசு இந்த மக்களுக்காக கொண்டு வந்திருக்கு. இது மறவர் தொகுதி தானே, ஏன் மறவர் கொடுக்காம ஒரு யாதவருக்கு சீட் கொடுத்தாங்க? அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனா இங்க சமூகம் ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் பிஜேபி விஸ்வாசி, மத்திய அரசின் ஆதரவாளர் மிஸ்டர் மு வெள்ளையப்பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். ஏன்னா கூட்டணின்றது ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் கூட்டணி இல்லாம இன்னைக்கு அரசியல் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா அது திமுக, ஆளும் திமுகவா இருந்தாலும் சரி, அவங்க காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டோட சேர்ந்து அவங்க இன்னும் என்ன அலையன்ஸ்ன்னு சீட்டுகள் முடிவாகலையே தவிர அவங்க ஓரளவுக்கு ஒரு கட்டமைப்புல இருக்காங்க. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி வந்துரும். ஏன்னா சிவி சண்முகம் போய் பேசியிருக்கிறாரு நேற்றுக்கு தைலாபுரம் தோட்டத்துல, இல்லையா? போய் இந்த சைட வந்துரும், தேமுதிகவும் இந்த பக்கம் வந்துரும் அப்படின்ற மாதிரிதான் பேசப்படுது. ஸோ இந்த சைட்ல நம்ம பாஜக அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியல. ஓபிஎஸ் டிடிவி இந்த ஒண்டிதான் நம்ம பேசப்படுது. டிடிவியும் கிட்டத்தட்ட 14 சீட்டு கேட்கிற மாதிரி சொல்றாங்க. அவருக்கு 14 சீட்டு கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அதே மாதிரி ஓபிஎஸும் அதுக்கு சளைக்காம அவர் கேட்பாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல அலையன்ஸ்ன்றது நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? நம்ம பாஜக இல்ல அண்ணாமலை தவறு செய்யறாரா? கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் இவங்க சைட்ல இழுக்கிறது தான் புத்திசாலித்தனமா? எப்படி பாக்குறீங்க சார்? பாட்டாளி மக்கள் கட்சி சென்னையில் நடைபெற்ற அந்த மாநில செயற்குழு கூட்டத்துல என்ன பேசியிருக்காங்க? தேசிய அளவில் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கட்சிகளுடன் மட்டும்தான் நான் கூட்டு வைப்பேன். இன்னொன்னு, என்னுடைய அந்த வெற்றி பெறக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்திய அமைச்சரவையிலும் இடம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அவங்ககிட்ட இருக்கு. ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் முன்னாள் மத்திய அமைச்சர், அவர் வெற்றி பெற்றால் அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி அவங்களுடைய குறிக்கோள், ஒரு கோரிக்கை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் வெற்றி பெற, காங்கிரஸோட கூட்டணிக்கு போக வாய்ப்பு இல்லை. இன்னொன்னு, ஏடிஎம்கேவோட கூட்டணி ஓட்டாலும் அவங்களால மத்தியில ஆட்சி அமைக்க முடியாது. இன்னொன்னு, திமுகவோட அவங்க கூட்டணிக்கு போக மாட்டாங்க. அப்ப வேற நீங்க அப்படி சொல்ல முடியாது இல்லையா? எனக்கு ஏன்னா அவங்க எல்லாமே பானை சின்னத்துல தான், சரி மேங்கோ சின்னத்துல தான் நிக்க போறாங்க, மாம்பழம் சின்னத்துல நிக்க போறாங்க. ஒருவேளை அவங்க ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அதிமுக வச்சு ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, சென்ட்ரல்ல ஒருவேளை பிஜேபி ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு சப்போர்ட்டை கொடுத்துட்டு மத்திய அமைச்சர் ஆகலாமே அன்புமணி. ஏன் அப்படி கூட அந்த ஒரு ரவுட்டு கூட எடுக்கலாம் இல்லையா? அது சார், நீங்க சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றால் பிரச்சனை இல்லை. அவங்க யாரையும் எங்களுக்கு ஆதரவா வாங்கன்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க. பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் தான் பெரிய அந்த மாநில அரசுல உள்ள சில கட்சிகளை கூட்டணிக்கு அவங்களுக்கு எம்பி ஆதரவு தேவைங்கும் போதுதான் அவங்கள கூப்பிட போறாங்க. பெரும்பான்மையா சிஸ்டம் தான் இவங்க நமக்கு தேவை கிடையாது. அப்படி பாக்குறீங்க? ஆனா அப்படி பாக்குறேன். சரி, டிடிவி ஓபிஎஸ் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுலதான் இருக்காங்க. 14 சீட்டு டிடிவி கொடுக்கறது நியாயமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி அண்ணாமலை எதிர்கொள்வார்னு பாக்குறீங்க? அவரோட பாய்ச்சலை டிடிவியோட பாய்ச்சலை அண்ணாமலை எப்படி எதிர்கொள்வார்? ஓபிஎஸோட பாய்ச்சலை எப்படி எதிர்கொள்வார்னு நினைக்கிறீங்க? பரவலாக தமிழகத்தில் அதிமுக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிதறி கிடைக்கின்றது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மக்கள் செல்வாக்கு வைத்து அவர்கள் அரசியல் பயணம் செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் டிடிவி அவர்களுக்கு 14 தொகுதி என்பது அதிகபட்சம் தான். அவருக்கு மிஞ்சி போனா கொடுத்தால் ஒரு 8 தொகுதியோ இல்லது ஒரு 5 தொகுதியோ கொடுக்கலாம். அந்த 5 தொகுதியில் ஒரு 2 தொகுதியோ வெற்றி பெற்றாலோ இல்ல ஒரு தொகுதி ஜெயிச்சாலே பெரிய விஷயம்.
14 தொகுதி வாங்கி நம்ம பெருமைக்காக வாங்கி களத்துல நின்று ஓட்டும் போட முடியாம ஜெயிக்க முடியாம டெபாசிட் இருந்தால் நமக்கு அப்போ பிஜேபி ஜெயிச்சிருன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? அப்போ ஏன்னா வந்து அவர் கூட்டணியில நிக்கிறாரு, அது பாஜகவோட ஓட்டு கூட்டணியில் நிற்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர் வலுவான வேட்பாளரை முதலில் களத்தில் நிற்க வேண்டும். வலுவான வேட்பாளர் ஃபர்ஸ்ட். இப்ப டிடிவிக்கு ஓட்டு போடுறது வேற, டிடிவி சார்பில் இன்னொருத்தர் நிக்கிறாரு, முகம் தெரியாத ஒரு ஆள் நிப்பாட்டுறாங்க. அப்ப அவர் யாருன்னு தெரியாது, அவருக்கு நான் எப்படி ஓட்டு போட முடியும் சொல்லுங்க? எல்லா இடத்துலயும் பாஜக ஒவ்வொரு இடத்துலயும் வந்து முகம் தெரிஞ்ச வேட்பாளரை அணிக்க வைக்க முடியும். அவங்க அந்த இடத்துல யாரை நிக்கிறாரு? கோவை கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டார் வானதி சீனிவாசன். அவரை எதிர்த்து உலக நாயகன் கமலஹாசன் போட்டியிட்டார். கமலஹாசன் எல்லாருக்கும் தெரிந்த முகம்தான், ஒரு நடிகர், ஒரு கட்சியினுடைய தலைவர். ஏன் அவருக்கு வந்து கோவை மக்கள் ஓட்டு போடல? வானதி சீனிவாசனுக்கு ஏன் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு? அவர் எலெக்ஷன் அப்ப பாஜகன்னு ஒரு கேண்டிடேட் நின்னா அது வேற, டிடிவி நிக்க வச்சா அது வேற அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க இல்லையா? கண்டிப்பா 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 கண்டிப்பா. சரி, அதே மாதிரி வந்து தென் தமிழகத்துல எவ்வளவு சீட்டு பாஜக வின்? ஏன்னா வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாமே தென் தமிழகத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எவ்வளவு சீட்டு வின் பண்ணுவாங்க நீங்க வந்து ஆன்டிசிபேட் பண்றீங்க சார்? குறிப்பாக இப்ப ராமநாதபுரம் மாவட்டத்தில் திமுக கூட்டணியில் தற்போது எம்பியா இருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர்களுக்கு இந்த வருகின்ற தேர்தலில் சீட்டு கொடுத்திருக்காங்க. தமிழகத்தில் ஒரு கூட்டணி உறுதி பண்ணி ராமநாதபுரம் தொகுதி கொடுத்தாச்சு. அப்ப மாதிரி பேச்சுக்கெல்லாம் நல்ல வச்சு கம்யூனிஸ்ட் கொடுக்கலையா? திமுக தான் எடுத்திருக்கா? எங்க சார் ராமநாட்டுலயா? இந்தியன் முஸ்லீம் லீக் கொடுத்திருக்காங்க. இந்தியன் முஸ்லீம் லீக். ஓகே, சரி. அப்ப இந்திய முஸ்லீம் கொடுத்திருக்காங்க. இப்ப இன்னும் பிஜேபி வேட்பாளர் அறிவிக்கல, எடப்பாடியும் அறிவிக்கல. சீமான வந்து ஒரு நாம் தமிழர் சார்பா ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு, ஒரு பெண்மணியை அறிவிச்சிருக்காரு. அப்ப இவங்க வந்து ஒரு வேட்பாளராக நாங்க 30 அறிவிச்சிருக்கோம். அப்ப பிஜேபி வந்து என்ன பண்ணணும்னா, வெற்றி பெற வேண்டும் என்றால் வலுவான ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும். அந்த வேட்பாளர் எல்லாருக்கும் பரிச்சயமானவராக இருக்க வேண்டும். மக்கள்கிட்ட வந்து நெருங்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அதுபோல மத்திய அரசினுடைய திட்டங்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அந்த வேட்பாளருடைய வெற்றி என்பது பிரகாசமாக இருக்கிறது. பாரதிய ஜனதாவுடைய வெற்றி கேட்டீங்க. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், விருதுநகர் சில தொகுதிகள் வந்து எதிர்பார்க்கலாம் சார். சில தொகுதிகள் அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்லிட்டீங்க. சோ அதுதான் ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி. ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனாலும் சீட்டுன்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க வந்து. ஆமா, 40 பாராளுமன்ற தொகுதி, அதாவது புதுச்சேரி உட்பட 40 பாராளுமன்ற தொகுதி என்பது நம்ம அதிக அளவுல ஒரு இது வரைக்கும் எம்பி கிடையாது. சட்டமன்றத்துல இப்ப நம்ம 4 பேர் இருக்கோம். அதே மாதிரி மக்கள் எல்லாமே ஓட்டு போடும் பொழுது நமக்கு ஒரு எத்தனை பேர் நம்ம நிக்கிறோமோ அதை விட ஒரு 3 எம்பி, ஒரு 4 எம்பி ஜெயிக்கிறத ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். அதுபோல எல்லா பாராளுமன்ற தொகுதியிலும் அதிக அளவில் வாக்கு சதவீதம் என்பது அதிகரிக்கும். முதல் தலைமுறை வாக்காளர்கள் பாரதிய ஜனதாவுக்கு இந்த முறை வாக்களிப்பார்கள். சரி, மோடி நாளைக்கு வராரு. சோ அதனால வந்து எப்படி இருக்க போகுது? எனக்கு கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் மக்கள் வந்து கூடுவாங்கன்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது தமிழ்நாட்டுல அப்படின்ற மாதிரி வேற சொல்றாங்க. பாரத பிரதமர் அவர்கள் தொடர்ந்து தமிழகம் வந்து கொண்டே இருக்கின்றார். தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்காரு. பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கின்றார். பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பல்வேறு மக்களுக்கு பல திட்டங்கள் மூலமா உதவி செய்து வருகின்றார். பல்லடத்திலும், நெல்லை, மதுரை, இப்படி பல்வேறு சென்னை போன்ற இடங்களிலும் பிரமாண்டமான பொதுக்கூட்ட ஏற்பாடுகள் எல்லாம் நடந்த வண்ணம் இருக்கின்றது. பாரத பிரதமர் வருகை என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு வருகையைத்தான் நான் பார்க்கின்றேன்.
ம். அவர் வருகை தரும் போதெல்லாம் மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த வண்ணமே இருக்கின்றார்கள். ம். இதுதான் இந்த கட்சியினுடைய வளர்ச்சி வெற்றிக்கும் வழிவகை செய்து கொண்டே இருக்கின்றது என நான் தெரிவிக்கிறேன். சரி, லாஸ்ட் 2 கொஸ்டின் சார். ஓகேங்களா? விஜயதாரணி இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து பாஜகல சேர்ந்து இருக்கிறாங்க. ரைட்டா? அவங்க எம்பி சீட்டு கேட்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அந்த நேரத்துல வந்து நல்ல ஒரு கேள்வி. இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல ம். மட்டும் கிடையாது, தமிழகத்தில் காங்கிரஸில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டார் வேட்பாளர், ஒரு ஸ்டார் எம்எல்ஏ என்றா அது விஜயதாரணி அந்த அம்மா தான். விளவங்கோடு தொகுதியில தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பெண்மணி, ஒரு படித்த வழக்கறிஞர், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய கொல்லு பேத்தி, இப்படி பல வரலாற்று சிறப்பு அவருக்கு இருக்கின்றது. அவர் ஏன் இந்த பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்தாங்க, சேர்வதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் KS அழகிரி அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு அவரை வந்து தூக்குறாங்க. அப்போ அதுக்கு அடுத்து சீனியர் யார்? ஒண்ணு திருநாகரசு அறிவிச்சிருக்கலாம், அதற்கு அடுத்து வேற காங்கிரஸ் கட்சியில தலைவர் கொடுத்தாச்சு. சிதம்பரம் இருக்காரு, அவர் தேசிய அளவுல இருக்காரு. இல்ல சிதம்பரம் மயனு மாநில தலைவர் பதவியை எதிர்பார்த்தா நானும் கேள்விப்பட்டேன். அதை விட ஒரு 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பெண்மணி, நல்ல படித்தவர், தேசிய அளவில் மிகப்பெரிய அரசியல் நுணுக்கம் கொண்டவர். விஜயதாரணிக்கு ஏன் மாநில தலைவர் பதவி ஏன் கொடுக்கல, ஒரு பெண்மணிக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற முதல் கேள்வி. செல்வ பெருந்தகையை அறிவிக்கிறார்கள். செல்வ பெருந்தகை பாரம்பரியத்திலிருந்து காங்கிரஸிலிருந்து வந்தவரா சொல்லுங்க? அவர் போகாத கட்சியே கிடையாது. தமிழ்நாட்டுல அவர் போகாத கட்சியே கிடையாது. விடுதலை சிறுத்தை, புரட்சி பாரதம், புதிய தமிழகம், இப்படி எல்லா கட்சிக்கும் போயிட்டு தான் கடைசியில காங்கிரஸ்ல வந்திருக்காரு. சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. ஆமா, விடுதலை சிறுத்தையிலே அவர் முதல் முறை எம்எல்ஏ ஆனார் 2006 நினைக்கிறேன். அப்புறம் அவர் எம்எல்ஏ ஆகுறாரு. விடுதலை சிறுத்தையில இருந்து எங்க போறாரு? புரட்சி பாரதம் போறாரு, அப்புறம் புதிய தமிழகம் போறாரு. அவர் இந்த பட்டியல் பிரிவுனால அந்த பட்டியல் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் சந்திச்சு அந்த பட்டியல் ஜாதி மக்களுடைய அனைத்து கட்சியிலுமே அவர் பயணம் பண்ணியிருக்காரு. கடைசியா வந்து சேர்ந்த இடம் காங்கிரஸ். காங்கிரஸ்ல அவர் ஒரு செயல்பாடு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால விஜயதாரணியை விட சூனியரா வந்த செல்வ பிறந்தைக்கு மாநில தலைவர் பதவி கொடுக்கப்படுகிறது. அதை எப்படி அவங்க பொறுத்துக் கொள்வாங்க சொல்லுங்க? விஜயதாரணி எல்லாத்தையும் அரவணைச்சு போற டைப். விஜயதாரணி எப்பவுமே சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு என்ன சீரும் புலி அப்படின்ற மாதிரிதான் வந்து அவங்க எப்பவுமே வந்து சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா வந்து காங்கிரஸ்ல வந்து என்ன சொல்றது, அந்த ஒரு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய வந்து அதனாலதான் அவங்களை கொண்டு வரல. செல்வ பெருந்தகையா இருந்தா எல்லாத்தையும் அரவணைச்சு போற டைப்பு. ஸோ அரசியலும் நல்லா தெரியும், நல்ல பலவித கட்சிகள்ல இருந்திருக்கிறாரு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி. ஸோ அதனால வந்து இன்னைக்கு காங்கிரஸ்ல வந்து இணைஞ்சிருக்கிறாரு. ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு நினைக்கிறதுனால தப்பு இல்லையே. அது வந்து அகில இந்தியா டிசைட் பண்ற ஒரு விஷயமாச்சு. விஜயதாரணி இன்னைக்கு வந்து பிஜேபி ஜாயின் பண்ணிட்டாங்க. அங்க இருந்து வேற எங்கேயாவது போக மாட்டாங்கன்னு உங்களால 100% சொல்ல முடியுமா? சரி சார், செல்வ பெருந்தகை தலைவர் ஆயிட்டாரு. தலைவர் ஆன உடனேயே இவங்க வந்து கட்சி மாறுறாங்க. அவர் தலைவர் இருக்கிறவரை கூப்பிட்டு பேசியிருக்கணுமா இல்லையா? இவங்க டெல்லியில போயிட்டு பேசுறது, இவங்க தான் டெல்லியில இருந்து வரவே அவங்க. இப்ப விஜயதாரணி என்ன சொல்றாங்கண்டா, நான் 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்துட்டேன், எனக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியை ஒதுக்குங்கன்னு கேட்டிருக்காங்க, எம்பி சீட். அப்ப தலைமை சொல்லியிருக்கு, நாங்க உங்களுக்கு 3 முறை எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்டோம், எம்பியா வந்து வசந்தகுமாரோடைய மயன் விஜய் வசந்த நிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன நினைக்கிறாங்க இந்த சைடுல? இப்போ எனக்கு என்ன பொன்னாருக்கு வந்து வந்துட்டாங்கன்னா பொன்னார் என்ன ஆவார்னு யோசிச்சேன் சார். பொன்னாருக்கு வந்து சீனியர், அவருக்கு வந்து அடுத்து கவர்னர் பதவி கூட நாங்க கொடுப்போம், கவர்னர் ஆக்கலாம் வர. அவருக்கு எம்பியா இருந்தாரு, மந்திரியா இருந்தாரு, அவருக்கு வயதாயிருச்சு, அவருக்கு ஒரு ஓய்வு. இலா கணேசன், சிபி ராதாகிருஷ்ணன்,
நம்ம தமிழிசை இவங்களுக்கு மாதிரி அவருக்கு ஒரு கவர்னர் பதவியை கொடுத்து ஏதாவது ஒரு மாநிலத்தில் போய் கவர்னரா இருக்க வேண்டியதுதான். விஜயதாரணி ஒரு பெண் ஆளுமை, ஒரு நல்ல படித்தவர், அவருக்கு ஒரு எம்பி சீட்டை கொடுத்தா அவங்க ஜெயிக்க போறாங்க. அவங்க ஜெயிச்சிருப்பாங்கன்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? கன்னியாகுமரி தொகுதியில அவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. கன்னியாகுமரியில விஜயதாரணி நின்றா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இன்னொன்னு, விஜய் வசந்தகுமார் வந்து அரசியல் அனுபவம் இல்லாதவர். அவர் தன்னுடைய அப்பாவின் அனுதாப ஓட்டுகளை பெற்றுக்கொண்டு எம்பி ஆனவர். அவர் ஒரு திரைப்பட நடிகர். இன்னொன்னு, அவர் தொகுதி பக்கமே செல்லல. கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி என்பது ஒரு குடும்பத்துக்கு எழுதி வச்சிருக்கா நான் கேட்கிறேன். வசந்தகுமார் ஃபேமிலிக்கு எழுதி வச்சிருக்கா அந்த தொகுதியை. ஏன் வேற தொகுதி இல்லங்க, இவங்களுக்கு கொடுத்தா ஜெயிக்க முடியுமா? நாங்க ஜெயிச்சு காமிக்கிறோம்னு சொல்றாங்க. ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு ஒரு கன்னியாகுமரி 6 எம்எல்ஏ தொகுதியை சேர்ந்தது. அவங்க வந்து அவங்களே அவங்க கொஞ்சம் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அங்கு ஜாதி பார்க்க கூடாது, அங்கு மதம் தான் பேசும். ஆமா, அதான் மதம் தான் சொல்றேன் நாங்க. இந்து நாடார் கிடையாதுல்ல அவங்க பிள்ளைமார்ல. ஆமா, அவங்க வந்து பிள்ளைமார். ஆமா, அதனாலதான் கேக்குறேன், பிள்ளைமார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நாடார் தொகுதியில போயிட்டு பிள்ளைமார் நிக்க வச்சனா அது வந்து சரிப்பட்டு வருமா? இது வரைக்கும் வந்து விஜய் வசந்த் நாடாரு, அந்த சைட்ல வந்து இவரும் வந்து நாடாரு, பொன்னாரும் நாடாரு. ஸோ அதனால ஓரளவுக்கு போட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. பிள்ளைமார் நிக்க வச்சா எல்லாரும் சேர்ந்து வச்சு விஜயதாரணை பண்ண மாட்டாங்களா? அவங்கள வந்து சார் இப்ப ராமநாதபுரம் ஜெயிக்க விடாம பண்ண மாட்டாங்களா? ஒண்ணும் இல்ல சார். இப்ப நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம், என்னுடைய தொகுதி முதுலத்தூர் சட்டமன்ற தொகுதி. நீங்க பெரும்பான்மையாக மறவர் வந்து அதிகமா இருக்காங்க. அதுக்கடுத்து தேவேந்திர வேளாளர் அதிகமா இருக்காங்க. ஆனா இங்க வந்து இப்ப இந்த முறை வந்து ஒரு யாதவர் சமுதாயத்தை சேர்ந்த ராஜகண்ணப்பன் வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. அவருக்கு சீட்டு கொடுத்து இப்ப இன்னைக்கு அவர் அமைச்சரா இருக்காரு. இது மறவர் தொகுதி தானே, ஏன் மறவர் கொடுக்காம ஒரு யாதவருக்கு சீட்டு கொடுத்தாங்க? அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனா இங்க சமூகம் பெரும்பான்மை இல்லையே. நீங்க அவர் அமைச்சர் சொல்றீங்க, அப்படியே சொல்றீங்க. இங்க ஜாதி அரசியல் தான் சொன்னீங்க, ரிலிஜியன் அரசியல் கிடையாது, ஜாதி அரசியல் தான் சொல்றீங்க. பட் அதனாலதான் அந்த கேள்வி. சரி, ஓகே, அவங்க ஜெயிச்சாங்கன்னா ஓகே தான், பார்ப்போம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க சொன்னதே இப்படி இந்த சைட்ல வேற மாதிரி சொல்றீங்க, அந்த சைட்ல வேற மாதிரி சொல்றீங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நாம் தமிழரை பத்தி பேசுனீங்க, ஓகேங்களா? நாம் தமிழரும் அப்படிதான். அவங்க பெருசா ஜாதியெல்லாம் பார்க்காம, மதத்தெல்லாம் பார்க்காம அவங்க வந்து நம்ம சீட்டெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. அவங்களோட அரசியலும் உங்களோட அரசியலும் இளைஞர்களை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அடுத்தது விஜய் வேற வராரு. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல நாம் தமிழரை ஒரு பெரிய எதிரியா நீங்க பாக்குறீங்களா? நாம் தமிழர் களத்துல வந்து நல்லா களமாடுறாங்க, ரூட் லெவல் வரைக்கும் போறாங்க, பாஜகவுக்கு பெரிய சவாலா அமைவாங்க நாம் தமிழர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றவங்களுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நாம் தமிழர் வந்து பாஜகவுக்கு பெரிய சவாலாவெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலும், ஒவ்வொரு உள்ளாட்சி தேர்தலும், ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் வாடிக்கையாக தேர்தலில் நிற்பது அவருடைய வேலை. வாங்க மாட்டாங்கன்றீங்க. அப்படித்தானே பாஜகவும் இவ்வளவு நாள் இருந்திருக்கு. பாஜக இருந்திருக்கு, ஆனா அது மத்திய அரசு. பாஜக ஆளும் அதிகாரம் இருக்கு, அரசாங்கம் இருக்கு, 10 வருஷமா ஆட்சி இருந்திருக்காங்க, பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு கிராமங்கள்லயும் கழிவறை இல்லாத கிராமங்கள் எங்கேயாவது இருக்கா? கழிவறை இல்லாத கிராமம் கிடையாது. இப்ப ஜல் ஜீவன் அபியான் சொல்லிட்டு கிராமந்தோறும் குடிநீர் வழங்குவதற்கு பல்வேறு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து எந்த வீட்லயுமே விறகு அடுப்பு கிடையாது, கேஸ் சிலிண்டர் வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லா வீட்லயுமே டிஜிட்டல், எல்லாமே டிஜிட்டல் மயமாயிருச்சு. யாருமே வங்கிக்கு போய் பணத்தை எடுத்து செலவழிக்கணும் தேவையில்லை. போன்பே, ஜிபே, யூபிஐ இதை போட்டு நம்ம இருக்கிற இடத்துல இருந்து எல்லா பொருளையும் நம்ம வாங்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி எல்லா இடத்துல ஒரு ரேஷன் கடைக்கு போனோமா, அங்க ஒரு கைரேகை வச்சு முறையா அதுல யாருமே எதுவும் பண்ண முடியாது. ஒரு காலத்துல சீட்ல எழுதுவாங்க ரேஷன் கடையில, நீங்க ஃபுல்லாம கைரேகை ரேஷன் பொருள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க எத்தனை திட்டங்களை வந்து மத்திய அரசு வந்து இந்த மக்களுக்காக கொண்டு வந்திருக்கு. நீங்க அங்கன்வாடி எடுத்துக்கங்க, கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய அங்கன்வாடி, அங்க கொடுக்கக்கூடிய சத்துணவு மாவுல இருந்து, ஊட்டச்சத்து பெட்டகத்துல இருந்து எல்லாமே மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி தான். அது மாநில அரசு மறைக்குது. மத்திய அரசு என்ன திட்டம் கொண்டு வருதோ
அது மேல ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையைத்தான் மாநில அரசு தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறது. அந்த ஸ்டிக்கர் ஒட்டுவதை தவிர்த்து விட்டு மத்திய அரசு திட்டங்களை மக்கள் மத்தியில கொண்டு சென்றாலே ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறது என்பதை என்னுடைய கணிப்பின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமா. ஆனா நாம் தமிழர் பத்தி கேட்டா நீங்க வேற ஏதோ சொல்றீங்களே. நாம் தமிழர் உங்களுக்கு சவாலா அமைஞ்சிட்டு தானே இருக்கிறாங்க. நாம் தமிழரோட நாம் இளைஞர்கள்லாம் நாம் தமிழர் மேடைக்கு மேல வீரவசமா பேசலாம். அவங்கள்ட்ட பூத் கமிட்டி இருக்கா, பூத் கமிட்டி இருக்கா, கிளை கமிட்டி இருக்கா? பூத் கமிட்டி இல்லன்றீங்களா? அப்போ நாம் தமிழருக்கு பூத் கமிட்டி இல்லன்றீங்களா? நாம் தமிழருக்கு பூத் கமிட்டி எல்லாம் கிடையாது. பூத் கமிட்டி எல்லாம் கிடையாது. சரி, அந்த அளவுக்கு இன்னும் ஊடுருவல அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க சார். அவங்க பேருக்கு சார் அது ஒரு ரசிகர் மன்றம். சீமான் புரட்சிவங்க பேசுவார். இப்ப சீமான் பேசுவதை நானும் பார்த்து ரசிப்பேன், நீங்களும் பார்த்து ரசிப்பீங்க. நம்மளால ரசிக்கவே முடியாது, ஓட்டு போட முடியுமா? ரசிக்கிறது ஓட்டு போடுறதா 30 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாருங்க இது வரைக்கும். இன்னைக்கு 3வது பெரிய கட்சியா இருக்கிறாரு. இன்னைக்கு பாஜக 4வது 5வது தான் இருக்குது. இன்னைக்கு அவரை வலுவான பூத் கமிட்டி கிடையாது. பெரு நகரங்கள், பெரும் சிட்டில வேண்டா கமிட்டி இருக்கலாம், கிராமங்கள்ல கமிட்டி கிடையாது. சரி, அந்த மாதிரிதான் இருக்கு. இப்ப ஏடிஎம்கேக்கு 100 ஓட்டு விழுதுன்னு வைங்க, பிஜேபிக்கு அந்த இடத்துல 50 ஓட்டாவது விழுக்கும், நாம் தமிழருக்கு 1 ஓட்டு விழுக்கும். அதே அவங்களுடைய கிராம லெவல்ல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ். ஓகே. சோ அதனால இந்த வாட்டி நீங்க ஒரு 3 இல்ல 2க்கு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? பாஜக 3வது இல்ல 2வது, சில இடத்துல 1வது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க இல்லையா? கள நிலவரம் அப்படிதான் உங்களுக்கு சொல்லுது. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றி. தென் மாவட்டத்துல பாரதிய ஜனதாவுக்கான வெற்றி பிரகாசமா இருக்கிறது. அதுபோல வட மாவட்டத்திலையும் சில தொகுதிகள்ல, குறிப்பா பாண்டிச்சேரி, அதுபோல தென் சென்னை, அதுபோல திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி நல்ல ஒரு வேட்பாளர் இது பண்ணாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பாரதிய ஜனதாவுக்கு வலுவா இருக்கு. அது மாதிரி கொங்கு மண்டலம் மெயினா கரூர், கோயம்புத்தூர், திருப்பூர், உதகை, இங்கெல்லாம் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. உதகையெல்லாம் இப்ப ராஜா தான் எம்பியா இருக்காரு. அவர் அந்த மக்களுக்கு எல்லாம் ஒண்ணும் செய்யல. நான் சமீபத்துல உதகை போயிட்டு கூட வந்தேன். அங்கெல்லாம் அந்த மலைவாழ் மக்களுக்கான திட்டங்கள்லாம் இன்னும் போய் கிடைக்கல. சரியான பேருந்து வசதி இல்ல. அந்த மக்களுக்கான அடிப்படை வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்கல. அப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் அங்கு பாராளுமன்ற உறுப்பினராக வரும் பட்சத்தில் மக்களுக்கு தேவையான திட்டத்தை, அந்த மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்களுக்கான திட்டத்தை அவரால் நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கை அந்த மக்களுக்கு வரும் பொழுது அவரை பாராளுமன்றத்துக்கு கண்டிப்பாக அனுப்புவார். ரொம்ப ரொம்ப நன்றி. அது இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு தெரிஞ்சிட போகுது இல்லையா உண்மைகள் என்ன அப்படின்ற மாதிரி. அது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்க போறோம். ஏன்னா பல நிகழ்வுகள் நடக்க போகுது. நடக்க நம்ம பேசுவோம். வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம உரையாடுவோம். எப்படி இருக்குன்றத, களத்துல எப்படி இருக்குன்றத நீங்க சொல்லுங்க. 27ஆம் தேதி, அதான் நாளைக்கு இவரு நம்ம மோடி வந்த உடனே அதுக்கப்புறம் எப்படி களம் மாறுதா இல்லையா அப்படின்றத பத்தி நம்ம பேசுவோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட வியூவர்ஸ்க்காக பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். ஒட்டுமொத்த உலக தமிழருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இன்றைய பாரத பிரதமர் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார். இந்த வளமான தேசத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் 3வது முறையாக ஆட்சிக்கு வருவார். அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.